ஸ்கோப்பிங்ல ஏற்கனவே எல்இஜிபி ரூல் எல்லா ரூல்ஸையும் பார்த்திருக்கோம். 4 ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் ஸ்கோப்பு. அடுத்தது வந்து இந்த லெசன்ல என்ன டாபிக் அப்படின்னா மாடியூல். மாடியூல்னா என்ன? மாடியூல் இஸ் a பார்ட் ஆஃப் a ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன பார்ட் தனியா எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் மாடியூல்னு சொல்லுவோம். ஒரு சில ஒர்க்கை மட்டும் பார்க்கறதுக்காக தனியா ஒரு குட்டியா ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். அந்த ப்ரோக்ராமுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு மாடியூல், அதுதான் மாடியூல்னு சொல்லுவோம், சின்ன ப்ரோக்ராம். அது இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரொசீஜர், சப்ரூட்டீன், ஃபங்க்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்திருக்கோம். ப்ரொசீஜர், சப்ரூட்டீன் முன்னாடி எல்லாம் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். அதுதான் மாடியூல்ஸ். அப்ப ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம், ஒரு ஏதோ ஒரு ஒர்க்கை பார்க்கறதுக்கு ஒரு 2 நம்பர் ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தனியா எழுதுறோம். அதுல 2 பாராமீட்டர் ஏபின்னு அனுப்புறோம். அது சில ஏ பிளஸ் பி ஆட் பண்ணி ஸ்டோர் பண்றோம் சில. அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து நம்ம மாடியூல்னு சொல்றோம். அதை வந்து பெயின் ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் நம்ம கால் பண்ணிக்குவோம், எத்தனை முறை வேணாலும் கால் பண்ணிக்குவோம், ரிப்பீட்டடா கால் பண்ணிக்கலாம். அதுக்காக எழுதுறதா ஃபங்க்ஷன், அதுதான் மாடியூல்னு சொல்றோம். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கும், அது எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ஈஸியும் கூட. ஏன்னா only 5 பாயிண்ட்ஸ் தான், ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். மாடியூல் கண்டைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங், லாஜிக் அண்ட் டேட்டா. அந்த மாடியூல்குள்ள என்னென்ன இருக்கலாம்? இன்ஸ்ட்ரக்ஷன், எனி இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதோ ஒரு கோடிங்ஸ் இருக்கலாம். ப்ராசஸிங், லாஜிக் இருக்கலாம், ஏதோ லாஜிக், இஃப் கண்டிஷன், அந்த மாதிரி ஃபார் லூப் கண்டிஷன், ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கலாம், லாஜிக் இருக்கலாம். அடுத்தது டேட்டா, எனி டேட்டா உள்ள இருக்கலாம், ஏதோ ஒரு டேட்டாஸ், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள வச்சிருக்கலாம். இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன், கோடிங் இருக்கலாம், ப்ராசஸிங், லாஜிக் இருக்கலாம், ஏதோ ஒரு லூப்போ ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிருக்கலாம். அடுத்து டேட்டா, எனி டேட்டா இருக்கலாம். இது வந்து மாடியூல். மாடியூல்குள்ள இதெல்லாம் இருக்கலாம். மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்ட் அண்ட் ஸ்டோர்ட் இன் எ லைப்ரரி. மாடியூல் என்ன பண்ணும், அந்த கம்பைலர் என்ன பண்ணும், தனியா கம்பைல் பண்ணி அதை லைப்ரரி ஃபங்க்ஷனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஒரு மாடியூல், ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம்ல எழுதுறோம் அப்படின்னா ஏன்னா ஃபங்க்ஷன் தான் மாடியூல்னு சொல்லியிருக்கோம், சரியா? அப்ப ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா அந்த ஃபங்க்ஷனை தனியா கம்பைல் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், லைப்ரரி ஃபங்க்ஷனா. அதுக்கப்புறம் நம்ம எப்பெல்லாம் கால் பண்றோமோ அதை அங்கிருந்து எடுத்துக்கும். ஒரு தடவையும் அதை வந்து இன்வோக் பண்ணிட்டே இருக்காது. அதுதான் சொல்றாங்க. மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல் அண்ட் ஸ்டோர் இன் லைப்ரரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அடுத்தது மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் எ ப்ரோக்ராம். மாடியூல்ஸ் என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தனியா எழுதி தான் கால் பண்ண அவசியம் இல்லை, அந்த ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் எ ப்ரோக்ராம், அந்த மெயின் ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை இன்வோக்கிங் எ நேம் அண்ட் சம் பாராமீட்டர்ஸ். அப்ப மாடியூல்ஸ் எப்படி இன்வோக் பண்ண முடியும்? ஒரு இடத்துல ஒரு மாடியூல், ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கோம், அது ஃபங்க்ஷன் எப்படி நம்ம எப்படி கால் பண்றது, அதை இன்வோக் பண்றது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா அதனுடைய நேம், அந்த எப்படி இன்வோக் பண்ண முடியும், பை இன்வோக்கிங் எ நேம் அண்ட் சம் பாராமீட்டர்ஸ். அதனுடைய நேம், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம், அந்த நேமை வச்சு கால் பண்ணிக்கலாம். அந்த நேமுக்குள்ளார சம் பாராமீட்டர்ஸ் அனுப்பிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் ஆட் ஆஃப் a, b. இப்ப இது 2 பாராமீட்டர்ஸ் சொல்லுவோம், இது 2 பாராமீட்டர்ஸ் சொல்லுவோம். இது ஃபங்க்ஷனோட நேம். அப்ப மாடியூலோட நேம வச்சு அதனுடைய சம் பாராமீட்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இன்வோக் பண்ணிக்க முடியும், கால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், லாஸ்ட் பாயிண்ட், மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல்ஸ். மாடியூல் செக்மெண்ட்ஸ், ஒரு மாடியூல்ல இருக்கிற கண்டென்ட்ஸை அடுத்த மாடியூல்ல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல்ஸ். இன்னொரு மாடியூல்குள்ள நம்ம கால் பண்ணிக்க முடியும், இன்வோக் பண்ணிக்க முடியும். இதுதான் 5 பாயிண்ட். 5 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். நெக்ஸ்ட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். மாடுலர் ப்ரோக்ராமிங்னா அந்த மாடியூல்ஸ்ல எழுதுற ப்ரோக்ராம்னால என்ன யூஸ், என்ன பயன்பாடு, தட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். தொகுதி நிரல்னு சொல்லுவோம். தொகுதி நிரலாக்கத்தினால என்ன பயன்பாடு, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஏன் மாடியூல்ஸ் யூஸ் பண்றோம், அப்படியே ப்ரோக்ராம் எழுதிட்டு போலாமே, ஏன் சின்ன சின்னதா தனியா ப்ரோக்ராம் எழுதி கால் பண்றோம், அதனால என்ன யூஸ், அதை பத்தி தான் இங்க சொல்ல போறோம். லெஸ் கோட் டு பி ரிட்டன். லெஸ் கோட் டு பி ரிட்டன் அப்படின்னா என்னன்னா, சின்ன சின்ன கோடா கம்மியா எழுதிக்கலாம், ரொம்ப ஈஸியா நம்மளால எழுத முடியும். சின்ன சின்ன கோடா எழுதிக்கலாம். லெஸ் கோட் டு பி ரிட்டன். ஒரு டைம் ஒரு கோடிங்ஸ் எழுதிட்டு அதை பல முறை கால் பண்ணிக்கனால ஒரே கோடிங்க நிறைய டைம் எழுத வேண்டிய டைம் மிச்சம், கோடிங் எழுதுற வேலை மிச்சம். தட் இஸ் லெஸ் கோட் டு பி ரிட்டன். நெக்ஸ்ட், a single procedure can be developed for reuse. A single procedure can be developed for reuse. Eliminating the need to retype the code many times. என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் ப்ரொசீஜர், சின்னதா ஒரு ப்ரொசீஜர் எழுதுற மூலியமா can be developed for reuse, eliminating the need to retype the coding many times.
கோடிங்கை வந்து திரும்ப திரும்ப டைப் பண்றதை நம்ம தவிர்க்கிறோம். எலிமினேட்டிங் த நீட் டு ரீடைப் த கோடிங் மெனி டைம்ஸ். இப்போ ஒரே கோடிங்க 10 தடவை ஒரு ப்ரோக்ராம்ல கால் பண்றோம் அப்படின்னா அப்ப அதை ஃபங்க்ஷனா எழுதி வச்சு கால் பண்றதுனால அந்த 10 தடவை அந்த ஃபங்க்ஷனை எழுதுற அந்த கோடிங் எழுதுற டைம் மிச்சம். அது டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அதனுடைய யூஸ். நெக்ஸ்ட், the code is stored across multiple files. அப்ப அந்த கோடிங் என்ன பண்ணும், நிறைய ஃபைல்ஸ்ல ஸ்டோர் ஆயிக்கும். நமக்கு வந்து அதை திரும்ப திரும்ப டைப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட், கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ சின்னதா 4 லைனா 5 லைனா அந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு அந்த மெயின் ப்ரோக்ராம்ல கால் பண்ணிக்கிறதுனால நமக்கு ஈஸியா புரியும், சிம்பிளா எழுத முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக. நெக்ஸ்ட், errors can be easily identified as they are localized to a subroutine or function. இப்போ எரர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு 100 லைன்ஸ் ஒரு ப்ரோக்ராம்ல இருக்குன்னா 100 லைன்ஸும் ஒரே ப்ரோக்ராமா எழுதுதுன்னா எங்க எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே வந்து சின்ன ப்ரோக்ராமா எழுதி எல்லாத்தையும் ஃபங்க்ஷனா தனித்தனி ஃபங்க்ஷனா எழுதி அதை ப்ரொசீஜரா எழுதி கால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்க எரர் வருதோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் ஒரு 10 லைன் இருக்கு, அந்த 10 லைனை செக் பண்ணா போதும், அந்த 100 லைன்ஸ் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை த எரர்ஸ். அது எங்க அந்த லொகேஷனை வந்து நம்மளால கண்டுபிடிச்சு ஈஸியா வந்து அதை எரரை கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், the scoping of variables can be easily controlled. ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ்னா ஒரு வேரியபிளோட ஸ்கோப்பிங் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, லோக்கல் ஸ்கோப்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அப்ப டாப் மோஸ்ட் லெவல்ல கொடுத்திருக்கிறது குளோபல் ஸ்கோப். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்திருக்க வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனோட முடிஞ்சு போச்சு, வெளியில அந்த வேரியபிளை எடுக்க முடியாது. அப்படிங்கறத ஸ்கோப்பிங் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. அதுதான் மாடுலோட இன்னொரு யூஸ். நெக்ஸ்ட், மாடுலர் ப்ரோக்ராமிங் allows many programmers to collaborate on the same application. இப்போ ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள நிறைய பேர் ஒர்க் பண்ண முடியும் மாடுலர் ப்ரோக்ராமிங்னால. எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு 1000 லைன்ஸ்ல ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், அதுல ஒரு கோடிங்ஸ் வந்து 1000 லைன்ஸ் இருக்கு. அந்த 1000 லைன்ஸ்ல இருக்க கோடிங்கை வந்து சின்ன ப்ரோக்ராம் ஒரு ஒர்க்கா தனித்தனியா மாடியூல்ஸா எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு மாடியூலையும் ஒருத்தர் செக் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள நிறைய பேர் ஒர்க் பண்ண முடியும், ஈஸியா பண்ண முடியும். நெக்ஸ்ட், programmers can be designed more easily because a small team deals with only a small part of an entire code. இத முன்னாடி சொன்ன பாயிண்ட்ஸோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ ஒருத்தரும் ஒரு 20 லைன்ஸ்க்குள்ள ஃபங்க்ஷனை பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல ஈஸியா செக் பண்ணி அவங்களோட அந்த 20 லைன்ஸ்க்கான அவுட்புட் கரெக்டா வருதான்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த மாடியூல்ஸ் எல்லாம் சேர்த்து பெரிய ப்ரோக்ராமா எடுக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. சோ மாடுலர் ப்ரோக்ராமிங்னால இத்தனை யூஸ் இருக்கு. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க். கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இதுவும் ஒரு முக்கியமான 5 மார்க். சோ இதுவும் ஈஸியா தான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டு எழுதிங்கன்னா கண்டிப்பா எழுதலாம். 2 5 மார்க் இதுல இன்னைக்கு கொடுத்ததுல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல்னா ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம எந்தெந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும், அது யார் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்றோம். ஆக்சஸ் கண்ட்ரோல்னா யாருக்கெல்லாம் நம்ம பர்மிஷன் கொடுக்கறோம், யாரெல்லாம் அந்த ப்ரோக்ராம் எடுக்க முடியும், யாரெல்லாம் அந்த வேல்யூஸை வந்து அதனுடைய அவுட்புட்டை பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்போம். அது செக்யூரிட்டிக்காக. அதுதான் ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்றோம். ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் a security technique that regulates who or what can view or use resources in a computing environment. அந்த என்வரான்மெண்ட்டுக்குள்ள அந்த ப்ரோக்ராம யாராலெல்லாம் எடுக்க முடியும், அந்த ப்ரோக்ராம்ல எதையெல்லாம் எடுக்க முடியும், எதையெல்லாம் வந்து எடுக்க முடியாம நம்ம செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத ஆக்சஸ் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல் பண்ணிச்சு. இதெல்லாம் எல்லாரும் எடுக்கலாம், இது பப்ளிக்கா வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து பிரைவேட்டா வச்சுக்கலாம், நம்ம மட்டும் தான் எடுக்க முடியும். ப்ரொடெக்டடா சிலது வச்சுக்கலாம், நம்ம கம்பெனிஸ்ல உள்ளவங்க மட்டும் எடுக்கிறது ப்ரொடெக்டட், வெளியில இருக்க எல்லாரும் எடுத்துக்கிறது பப்ளிக், நம்ம மட்டும் எடுத்துக்கிறது பிரைவேட். அது மாதிரி பிரிச்சு வச்சுக்கலாம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், C++ல படிச்சிருக்கோம். என்னென்ன இருக்கு, பிரைவேட், பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் 3 படிச்சிருக்கோம். அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் எதுக்காக யூஸ் பண்றோம், ஆக்சஸ் கண்ட்ரோல்காக. யாரெல்லாம் எந்தெந்த வேல்யூஸை பார்க்கலாம், எதெல்லாம் பார்க்க முடியாது அப்படி வச்சுக்கிறதா வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல். It is a fundamental concept in security that minimize risk of the object. ஒரு ஆப்ஜெக்ட வந்து அதுல இருக்க ரிஸ்க், யாரோ பாத்துருவாங்களா எடுத்துருவாங்களா அப்படின்னு பயத்துல இருக்கிறத விட அத நம்ம என்ன பண்றோம், செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னா ஒரு பிரைவேட் வேரியபிளா ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா யாராலையும் எடுக்க முடியாது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து வெளியில என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல்னு சொல்றோம். அது ஃபண்டமெண்டல் கான்செப்ட். எதுக்காக,
ரிஸ்க் ஆப்ஜெக்ட்ல இருக்க ரிஸ்க் குறைக்கிறதுக்காக மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை செக்யூரிட்டி செக்யூர் பண்ணி வச்சுக்கிறது இதுதான் ஆக்சஸ் கண்ட்ரோல் இது 2 மார்க் 3 மார்க்ல கேட்கலாம் நெக்ஸ்ட் டேட்டா என்கேப்சுலேஷன் ஏற்கனவே C++ல படிச்சிருக்கோம் டேட்டா என்கேப்சுலேஷன் என்ன அப்படின்னு this arrangement of private instance variable and public methods ensures the principle of data encapsulation என்ன பண்றோம் பிரைவேட் பப்ளிக் வேரியபிள்லாம் என்ன பண்றோம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு கட்டி வச்சிருக்கோம் ஒரு என்கேப்சுல்னா என்ன கேப்சூலுக்குள்ள அந்த மருந்து எல்லாத்தையும் போட்டு ஒன்னா போட்டு ஒரு கேப்சூலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்குள்ள என்ன பண்றோம் நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு நம்ம பாடிக்கு அந்த நோய் சரியாகிறதுக்கான எல்லா கெமிக்கல்ஸும் உள்ள வச்சு கேப்சூலா ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அதுதான் கேப்சூல் ஸோ டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது பிரைவேட் வேரியபிள் பப்ளிக் வேரியபிள் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கட்டி வச்சிருப்போம் அதுக்குள்ள இருந்து பப்ளிக் எடுக்க முடியும் பிரைவேட் என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது தட் இஸ் டேட்டா என்கேப்சுலேஷன் அடுத்து பைத்தான்ல பிரைவேட் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பேர் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா Python prescribes a convention of prefixing the name of the variable or method with a single or double underscore to enumerate the behavior of protected and private access sphere. அப்ப protected க்கு single underscore, private க்கு double underscore. எங்க prefix ஒரு variable name a அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி single underscore இருந்துச்சுன்னா அது protected variable. அதே வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் இருக்கு அப்படின்னா அது வந்து பிரைவேட் வேரியபிள் இன் பைத்தான் இது ரெண்டும் இதுல பைத்தான்ல அதான் சொல்றாங்க பைத்தான்ல பிரைவேட்டும் ப்ரொடெக்டட் வேரியபிள் ஆக்சஸ் ஸ்பேசியர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இருந்துச்சுன்னா ப்ரொடெக்டட் வேரியபிள் டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்துச்சுன்னா சாரி அண்டர்ஸ்கோர் போடணும் டபுள் அண்டர்ஸ்கோர் இருந்துச்சுன்னா அது வந்து பிரைவேட் வேரியபிள் அது ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி வேரியபிள் நேமா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே என்ன பண்றோம் ப்ரொடெக்டட் பப்ளிக்கு the same as single or double underscore method with a என்னது வேரியபிள் நேம் ஆர் மெத்தட் ஃபங்க்ஷனா இருக்கட்டும் வேரியபிள் நேமா இருக்கட்டும் ரெண்டுக்குமே முன்னாடி சிங்கிள் அண்டர்ஸ்கோர்னா ப்ரொடெக்டட் வேரியபிள் டபுள் அண்டர்ஸ்கோர்னா பிரைவேட் இது பைத்தான்ல இது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம் பைத்தான்ல ப்ரொடெக்டட் பிரைவேட் வேரியபிள் ஆக்சஸ் ஸ்பேசியர் எப்படி யூஸ் பண்ணுவோம்னு கேட்கலாம் அதுக்கான ஆன்சர் இந்த லெசன் ஸ்கோப்பிங் லெசன் இதோட முடிஞ்சிச்சு அடுத்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस how python represents the private and protected access spaces அப்ப private protected access space எப்படி பைத்தான்ல கொடுப்போம் அப்படினா single underscore இருந்தா protected variable double underscore இருந்தா private variable அது சொன்னா போதும் next why 3 மார்க்ல why access control is required access control எதுக்காக வச்சிருக்கோம் for security அந்த ரெண்டு பாயிண்ட் சொன்ன இல்லையா அது எழுதணும் செக்யூரிட்டிக்காக ஆக்சஸ் கண்ட்ரோல் யாரு எந்த விஷயத்தை எடுக்கணும் யார் எடுக்க கூடாது அப்படிங்கறது சொல்றதுக்காக தான் அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் 5 மார்க்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் 5 பாயிண்ட்ஸ் சொன்ன இல்லீங்களா அது அடுத்து நெக்ஸ்ட் 5 மார்க் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோகிராமிங் அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ்ல 5 6 பாயிண்ட் எழுதுனா போதும் 5 பாயிண்ட்ஸ் கேட்காங்க நீங்க 6 பாயிண்ட்ஸ் எழுதுங்க ஒன்னு தப்பா இருந்தா கூட 5 மார்க் ஃபுல் மார்க் கிடைக்கும் சோ 5 பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோகிராம் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன்னைக்கு நடத்தின டாபிக் இந்த क्वेश्चंस படிச்சுக்கோங்க இப்போ ஸ்கோப்பிங் லெசன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் லெசன்ல நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்